ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா குடுவாஞ்சேரியில் இருக்கிற ஒரு பார்க்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலி இது ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். இங்கே யாரெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி இது வந்து குடுவாஞ்சேரிக்கு பேக் சைடில் இருக்கிற ஒரு ஏரி தான் இது, ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படி கூடவே லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க. அங்கே பாருங்கள், அதுதான் ரயில்வே ஸ்டேஷன், குடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன். இங்கே குடுவாஞ்சேரி சுற்றி யார் யார் இருக்கிறீங்க, யார் யார் இந்த வீடியோ பார்க்குறீங்க, கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதான் சோஹோ ஐடி கம்பெனி. சோஹோ ஐடி கம்பெனியில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு யார் யார் வந்திருக்கீங்க, உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள். இது மேம்பாலம், குடுவாஞ்சேரிக்கு போகிற மேம்பாலம். இது ஒரு நல்ல ஈவினிங் டைமுக்கான ஒரு சிறந்த ஸ்பாட்டுன்னே நான் சொல்லுவேன். நல்லா வாக்கிங் போகிறதுக்காக இருக்கட்டும், ஃபேமிலி, கப்புள்ஸு, சின்ன குழந்தைங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. நல்லா வாக்கிங் போயிட்டு நல்லா ஈவினிங் டைமில் நல்ல ஒரு டீ, ஸ்நாக்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு, இங்கே பக்கத்துலேயே இருக்குது பானிபூரி கடை, ஸ்நாக்ஸ் கடை எல்லாமே கிடைக்குது இங்கே. அப்படியே இங்கே குடிச்சிட்டு அப்படியே ஈவினிங் ஒரு ரிலாக்ஸாக ஒரு வாக்கிங் போனால் செம்ம ரிலாக்ஸாக இருக்குது மைண்டு. நீங்கள் இங்கே சுற்றி தான் இருக்கிறீங்க, நான் இங்கே வந்திருக்கேன், ஆக்சுவலி நான் இங்கே தான் இருக்கேன், என்னோடய வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னாலும் ரொம்ப லைக் பண்ணிவிடுங்க. இந்த பாருங்கள், அதான் ட்ரெயின் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி எக்ஸ்பிரஸ் நான் நிற்கிறேன், போயிட்டுருக்கு. அந்த ட்ரெயினோட சத்தம்லாம் நம்மளுக்கு அப்படியே ஒரு குயில் கூற மாதிரி ஒரு சத்தம் நல்லா இருந்துச்சு இந்த பிளேஸ். ஆக்சுவலி இந்த மாதிரி வேறு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அங்கேயும் போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்கா, இல்லை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்குறவங்க எல்லோரும் என்னோடய சேனலை கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த மரம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, சின்ன வயசில் பார்த்த ஞாபகம். அதுக்கப்புறம் நான் இப்போ தான் பார்க்குறேன். நீங்களும் பார்த்துருக்கீங்களா? ஆக்சுவலி இது என்ன மரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக 90s கிட்ஸ்லாம் கண்டிப்பாக தெரியாமல் இருக்காது. 2K கிட்ஸ்க்கு தான் தெரியாது. மற்றபடி 90ஸ்க்கு நல்லாவே தெரியும். அதனால் அது என்ன மரம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி இதான் சொன்னல, இதான் கீழே ஆக்சுவலி கூடுவாஞ்சேரிக்கு போகிற ரோடு தான். அங்கே கீழே வந்து எல்லா விதமான கடையும் இருக்குது. பானிபூரி கடை, ஜூஸ் கடை, சூப்பு கடை, நான்வெஜ் ஐட்டம் சாப்பிட்றது, வெஜ்ஜி எல்லாமே இருக்குது. அதனால் அங்கே கீழே போய்ட்டு நம்ம என்னென்ன வேணுமோ நல்லா சாப்பிட்டுட்டு மேலே வந்து நல்லா வாக்கிங் போயிட்டு நல்ல ஒரு பாட்டு கேட்டுட்டு இருந்தால் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்பாட்டு குடுவாஞ்சேரி சுற்றியோ இல்லை இந்த இடத்துல தான் இங்கே நாங்கள் தங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். உங்களோட அனுபவத்தையும் ஷேர் பண்ணுங்கள். நல்ல ஒரு பிளேஸ் தான் இது. ஆக்சுவலி இது என்னோடய ஃபஸ்ட்டு விலாக். நான் இப்போ தான் இன்றைக்கி தான் நான் விலாக் எடுக்கிறேன். சரி, இந்த இடம் நல்லா இருக்கே, சரி மக்களுக்கும் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. பட்டு நிறைய பேருக்கு தெரியாது, கொஞ்சம் பேருக்கு தான் இது தெரியும். அதனால் தெரிஞ்சுக்கிட்டோம், மக்கள் வந்து ஈவினிங் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். இங்கே பக்கத்துலேயே ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுக்கான மைதானமும் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுக்கு மைதானம் இருக்குது. அதனால் அங்கே வந்து விளையாடுவாங்க. எஸ்ஆர்எம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமாக வந்து இங்கே விளையாடுவாங்க. இதுதான் நாங்கள் இப்போதைக்கு எங்கே போயிட்டுருக்கோம்னா குடுவாஞ்சேரியை நோக்கி போயிட்டுருக்கோம். அந்த மேம்பாலம் காட்டினேன்ல, அந்த மேம்பாலம் தான் இந்த மேம்பாலம். அது வழியாக போயிட்டுருக்கோம். இந்த ஸ்பாட்டுக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுங்கள், அந்த லைக்லேயே நான் தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் இன்றைக்கி தான் புதுசாக ஒரு விலாக் போட்டுட்ருக்கேன். ஆக்சுவலி ஷார்ட்ஸ் நிறைய போட்டிருக்கேன், ஆனால் இன்றைக்கி தான் லென்த்து வீடியோ இன்றைக்கி தான் போடுறேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த லோக்கல் ட்ரெயின் போகுது பாருங்கள், நல்லா தெரியுதா? லோக்கல் ட்ரெயின் போகுது, குடுவாஞ்சேரி ஸ்டேஷன்லேருந்து கிளம்புது, போயிட்டுருக்கு. ஆக்சுவலி எக்மோர் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன், இல்லை சென்னை பீச் போயிட்டுருக்கோம். சென்னை பீச் போயிட்டுருக்கோம் அந்த ட்ரெயினில்.
இது வந்து இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னா, ஈவினிங் டைம் எடுத்தது. நல்ல ஒரு 6:00 மேல எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ. நல்லா இருக்கு. பார்க்குறதுக்கே நல்லா இருக்கு. குடுவாஞ்சேரியா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு நான் குடுவாஞ்சேரியில தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. கண்டிப்பா சொல்லுங்க. கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நான் இங்க குடுவாஞ்சேரியில தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து எந்த மாதிரியான வீடியோஸ் போடணும், எந்த இடத்த வீடியோ எடுக்கணும், இல்ல இந்த இடத்துக்கு போங்க, இந்த இடத்துல நல்லாயிருக்கும் பிளேஸு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லுங்க. அந்த இடத்துலயும் நாங்களும் போயிட்டு பார்க்குறோம். இது வந்து குடுவாஞ்சேரிக்கு உள்ள வராது. ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கிற ரோடு தான் இது. இங்க பக்கத்துல எல்லாமே கடைலாம் இருக்குது. அங்க மாம்பழம் சூப்பரா இருக்கும். ஆக்சுவலி இதுதான் ரயில்வே ஸ்டேஷன். குடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போற ரோடு இது. இந்த வழிக்குள்ள போனா ஸ்டேஷன் போலாம். அதாவது ரயில்வே ஸ்டேஷன் போலாம். இந்த இடத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உள்ள போயிட்டு நான் நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அதையும் போயிட்டு பாருங்க. பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு எப்படி இருக்கு வீடியோஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க.